தளபதின்னு ஒரு படம். தளபதி வந்துச்சு தெரியல. அப்போ எல்லாரும் ஒரு முடிவு எடுத்தாங்க, படம் வந்து யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க. சரி, முடிவு எடுத்துங்க. என்ன ஒரு டெய்லி பத்திரிக்கையில் ரஜினி சார் கொண்டை போட்டு குதிரையில் வருவார் தெரியுமா, அந்த படத்தை போட்டு ஆளுர ப்ளோவுடன் தீபாவளி மலர் கொடுக்குறோன்னு விளம்பரம் கொடுக்குறான். நான் உடனே போய் கேட்டேன். அப்போ வந்து ஜிவி தான் ப்ரொடியூசர். ஏங்க அந்த பத்திரிகையில் விளம்பரம் பார்த்தேன், அது தீபாவளிக்கு வருதுன்னா அப்போ நாங்கள் தீபாவளிக்கு மலர் போடுறோம்ல, எங்களுக்கு வேணும்னு. சாரி சார், அது அவங்க வந்து கொடுக்க முடியாது, அவங்களுக்கு கொடுப்போம் சார், உங்களுக்கு கொடுக்க மாட்டோம், இப்படியே தான் சொல்லுவோம். சரி சரி, அதாவது எல்லாமே சண்டை போட்டே வர வேண்டியதாகி போச்சு. அப்படியே அப்போ வந்து வெளிநாடுகளுக்கு படங்கள் வந்து தம்பி 25 படம் 50 படம்னு இப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி படங்கள் பிரிண்ட் போட்டு இங்கேருந்து கொரியரில் அனுப்புவாங்க. எங்கள் வெளிநாடுகள் அது அந்த படமாக போய் இப்போ தானே நீங்கள் இங்கே தட்டினாங்க படம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. அப்போ டெக்னாலஜி அப்படி இல்லை. இப்போ வெளிநாடுகளுக்கு படம் போகுமே அப்படின்னு கேட்டேன். ஆமாண்ணே, அந்த ஆஃபீஸில் வெளிநாடு படம் எவன் வாங்கிட்டு போகிறான், எவன் கொரியரில் போகிறான்னு கண்டுபிடிச்சி சொல்லியாண்ணே. வெளிநாடு படம் ஒருத்தன் கொண்டு போவான்ல, அங்கேருந்து எடுத்தேன். 25 படம் எடுத்தேன். அதுக்கு நான் செலவழிச்சது வந்து 45,000 ரூபா. ஆனால் அடித்து வெளுத்துட்டேன். அடுத்தடுத்து வாரம் ஒன்று எப்படி அந்த தீபாவளி மலை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த கொண்டை ஓட்ட படத்தை ரிலீஸ் பண்ணிட்டேன். அது ஒரு போதை.